இந்திய கிரிக்கெட் டீம் ஒரு பிரிட்டிஷ் கிரிக்கெட் வர்ணனையாளர் எழுதிய வார்த்தையால அவர் அந்த பேப்பரையே திங்க வச்சிருக்கு அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? 1983வது வருஷம் ரொம்பவே ஒரு முக்கியமான வருஷம். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியன் கிரிக்கெட் டீம் ரொம்பவே பலம் இல்லாதது அப்படின்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. டேவிட் ஃப்ரித் அப்படின்னு ஒரு கிரிக்கெட் வர்ணனையாளர் இருந்தாரு. இவர் கிரிக்கெட் பத்திரிகையோட ஆசிரியராகவும் இருந்தாரு. அந்த வருஷம் வேர்ல்டு கப் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ஒரு கட்டுரை எழுதினாரு. ஒருவேளை இந்தியா மட்டும் வேர்ல்டு கப்ல ஜெயிச்சிச்சு அப்படின்னா நான் எழுதின அந்த பத்திரிகை பேப்பரை நானே தின்னுடுது அப்படின்னு ரொம்பவே ஓவரா சவால் விட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்தியா வேர்ல்டு கப்ல விளையாடாம விலகிறது தான் நல்லதுன்னு கிண்டல் வேற செஞ்சிருந்தாரு. ஆனா அன்னைக்கு நடந்ததே வேற. அசைக்க முடியாத ஜாம்பவனா இருந்த வெஸ்ட் இண்டீஸ் டீமை அடிச்சு தும்சம் பண்ணி முதல் முறையா இந்தியா வேர்ல்டு கப்பை தட்டி தூக்கிடுச்சு. உடனே இந்தியன் டீமுடைய கோச்சர் மிஸ்டர் மேன் சிங் அவர்கள் டேவிட் ஃப்ரித்துக்கு ஒரு லெட்டர் போட்டாரு. அதுல டேவிட் ஃப்ரித் அவர்களே, இப்போ நீங்க எழுதின அந்த மட்டமான பேப்பர் எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சொன்ன மாதிரி அந்த மனுஷன் அந்த பத்திரிகையில அவர் எழுதின பேப்பரை கிழிச்சு ரெட் ஒயின் கூட சேர்ந்து சாப்பிடுற மாதிரி ஒரு போட்டோ வெளியிட்டாரு. இந்தியாவுடைய வெற்றியை உலகம் முழுக்க பரப்புன ஒரு தரமான சம்பவம் அது.